ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ருத்ராஜ் கெய்க்வாட் a free stalking opener in Indian cricket team. எப்படா இந்த பையனுக்கு ஒரு கரெக்டான டைம் வரும், எப்படா இந்த பையன் தன்னோட டேலண்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஒரு 3-4 வருஷமா நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா டொமஸ்டிக்லயா இருக்கட்டும், இந்தியன் ஏவ்லையா இருக்கட்டும், பயங்கரமா ரன் அடிச்ச ஒரு பிளேயர், அடிச்சு தும்சம் பண்ண ஒரு பிளேயர், ஈவன் தோ ஐபிஎல்லையுமே பயங்கரமா ஆடின ஒரு பிளேயர். ஆனா இந்த இந்தியன் டீம் அப்படின்னு வர்றப்ப மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கான அந்த ஒரு இது எனக்கு கிடைக்காமலே இருந்துச்சு. எப்படா அவன் வெளியில வருவான் நல்லா அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டே இருந்தேன். பிகாஸ் ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப டெக்னிக்கலான ஒரு பிளேயர். அவரோட அந்த ஃப்ளூவட் டெக்னிக் வந்து ரொம்ப சவுண்டா இருக்கும். ஆக்சுவலி ரொம்ப நல்லா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அடால் டுடால் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து டக்குன்னு அடிப்பாங்க, அப்புறம் அவுட் ஆகி போயிடுவாங்க. ஆனா சாலிடா கிரிக்கெட் விளையாடக்கூடிய இந்த ரிஸ்க் ஃப்ரீ கிரிக்கெட் விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் வந்து ஒரு சில பேர் தான் இருப்பாங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர், அதுவும் இந்தியன் கிரிக்கெட் டீம்ல இருக்கிறது ருத்ராஜ் கெய்க்வாட். இதுக்கு முன்னாடி பெரிய எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு கேஎல் ராகுலின் ஓடிஐஸ் சொல்லலாம், விராட் கோலியின் ஆல் ஃபார்மேட் சொல்லலாம், ஒரு செட்டீஸ்வர் புஜாரா சொல்லலாம், அஜிங்கியா ரகானே சொல்லலாம், ஒரு கால டைம்ல முரளி விஜய் சொல்லலாம். இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வந்து அவங்களோட டெக்னிக்கே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அவங்கெல்லாம் வந்து பெரிய ஸ்டேஜ்ல பர்ஃபார்ம் பண்றப்போ ரொம்ப நல்லா இருக்கும். அதை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஈவன் தோ நீங்க ஒரு கிரிக்கெட்டரா இருந்தீங்கன்னு வைங்களேன், அவங்களோட கேமை பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா அதுதாங்க கிரிக்கெட், அதுதாங்க கிரிக்கெட் ஷாட்ஸ். அப்படி விளையாடுவாரு ருத்ராஜ் கெய்க்வாட். ஓகே, சோ எப்படா அந்த பையன் சைன் ஆவான்னு நினைச்சிருந்தப்போ மறுபடி டொமஸ்டிக்ல அடிக்கிறாரு. இந்தியன் டீம் வாய்ப்பு கிடைக்குது, விளையாட விட மாட்டேங்கிறாங்க, இன்ஜுரி ஆகுது, உட்கார்ந்து இருக்கிறாரு. ஒரு 5 மேட்ச் கொண்ட சீரீஸ் எடுத்துட்டு போனா அப்படியே உட்கார வச்சிடறாங்க. என்னடா இது, யாருக்கோ சான்ஸ் கொடுக்குறீங்க, இவனுக்கு ஒரு சான்ஸை கொடுங்கடான்னு நம்ம எல்லாரும் கதறிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பிச்சிச்சு இவரோட எரா அப்படின்னே சொல்லலாம். எஸ், டெஃபினெட்லி இந்தியன் டீமை ஃபியூச்சர்ல நீ தான் லீட் பண்ண போற, ஸோ இப்போ இருக்கிற சின்ன பசங்க டீமை லீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. அயர்லாந்து சீரீஸ்ல வைஸ் கேப்டனா போனாரு. அதுக்கப்புறம் ஏசியன் கேம்ஸ் போய் கோல்டு அடிச்சுட்டு வந்தாரு கேப்டனா. ஸோ T20ல நிறைய கேம்ஸ் வாய்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. 19 கேம்ல 17 கேம் இவர் விளையாண்டுருக்காரு, பேட்டிங் இறங்கியிருக்காரு. ஆல்மோஸ்ட் ஒரு 500 ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிச்சிருக்காரு. ஹையஸ்ட் ஸ்கோர் 123 இப்ப ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா. ஓகே, ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு, 350 அடிச்சிருக்காரு. இன்னமும் இவரோட ஃபுல் பொட்டன்ஷியல் பார்க்கல, அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஓடிஐ 4 மேட்ச் தாங்க விளையாண்டுருக்காரு. டோட்டலா 106 ரன், அதுல ஒரு 71 ரன் அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா பிஃபோர் வேர்ல்டு கப் அடிச்சாரு. நம்ம யாருமே மறக்க மாட்டோம். அதுலயுமே இன்னொரு மேட்ச் 50 அடிச்சாரு. 4 மேட்ச்ல ஒரு 250 அடிச்சிருக்காரு. ஓகேவா, பட் கமிங் டு தி T20 தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைக்குது. இதுக்கப்புறமும் வாய்ப்புகள் கொடுக்க போறாங்க. பிகாஸ் T20 வேர்ல்டு கப் இயர் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் அவர் விளையாட தான் போறாரு. இந்த நிலைமையில இவரோட நல்ல பர்ஃபார்மன்ஸ் கண்டினியூவா ரன்ஸ் அடிக்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இவர் கிட்டத்தட்ட ஐசிசி T20 ரேங்கிங்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்பர் 7 பொசிஷனுக்கு வந்திருக்காரு. ஆல்மோஸ்ட் 53 ஸ்டேஜ் முன்னாடி வந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா 62வது ரேங்க்ல இருந்தவர் அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா 7வது இடத்துக்கு வந்திருக்காரு. வேற லெவலான மேட்டர். அண்ட் இப்பதான் ஆரம்பிக்கிறாரு இல்லையா, இப்பதான் ஆரம்பிக்கிறப்பே இப்படி ஒரு இது வந்து சூப்பரான ஒரு விஷயம் தான். இதுக்கப்புறம் நிறைய இருக்குங்க. ஆப்வியஸ்லி ருத்ராஜ் கெய்க்வாட்டை நம்ம பெருசா தான் பார்க்க போறோம். ஏன் ப்ரோ இவரை பத்தி நீங்க பர்டிகுலரா பேசிக்கிட்டே இருக்கீங்க எப்ப பார்த்தாலும் அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து நான் இவர் சிஎஸ்கே பிளேயர் அப்படிங்கிறதுக்காக டெஃபினெட்லி நான் பேசவே இல்லை. ஏன்னா உங்க இதுல எத்தனை பேருக்கு நான் அகைன் இதை சொல்லி புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியல. நான் நெட் டிவி ஃபார் யூன்னு ஒரு சேனல்ல இருந்த டைம்ல ஆல்மோஸ்ட் 2019லயே நான் ருத்ராஜ் கெய்க்வாட் பத்தி பேசினேன். ஓகே, ஒரு எக்ஸ்ட்ரீமான டேலண்ட் ஒரு பையன், அந்த பையன் சிஎஸ்கேல இருக்கான், அவனுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா பெருசா வந்துருவான். பிகாஸ் அவன் இந்தியா ஏலாம் பயங்கரமா ஆடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல இருந்தே நான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா நான் பார்த்த ஒரு சில கிரிக்கெட்டர்ஸ்ல, அதுவும் நான் இவரோட மேட்ச் நேராலாம் பார்த்துருக்கேன். ஓகேவா, ஸோ சூப்பரான ஒரு டெக்னிக்குள்ள ஒரு பேட்ஸ்மேன். டெஃபினெட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்டு ஸ்டேஜஸ்ல ரொம்ப பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒருத்தர். ஃபேப் டு பிளிஸஸ் இவரை நெக்ஸ்ட் விராட் கோலின்னு சொல்லியிருக்காரு. இந்தியன் கிரிக்கெட்டோட மிகப்பெரிய அசட்டா இவர் மாறுவார் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்கி பாண்டிங் சொல்லியிருக்காரு. எம்எஸ் தோனி இவரோட அந்த பொட்டன்ஷியல் பத்தி பேசியிருக்காரு. எவ்வளவோ பெரிய லெஜெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவரை பத்தி முன்னாடியே சொல்லியிருக்காங்க, ஒரு எக்ஸ்ட்ரீமான டேலண்ட் இவர் அப்படின்னு சொல்லிட்டு. அகைன் நான் அதான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இன்னும் பெருசா இவரோட விஷயங்கள் ஆரம்பிக்கல. 26 வயசு தான் ஆகுது. ஆல்மோஸ்ட் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் இந்தியன் கிரிக்கெட்ல
இவருக்கான இடம் இருக்கு. பெருசா வருவாருங்க, ரொம்ப பெருசா வருவாரு. ஈவன் தோ ஃபியூச்சர்ல லீட் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஒரு மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு டீகேட்ல ஒவ்வொரு பிளேயர் ஃபைண்ட் ஆவாங்க. இந்த பையன் வந்து சூப்பர்ப்பா, இந்த பையன் அடுத்த ஒரு பயங்கரம்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த காலகட்டத்திலேருந்தே பாத்தீங்கன்னா யுவராஜ் சிங், MS தோனி, சுரேஷ் ரெய்னா, ஈவன் தோ நீங்க வேற வேற நாடுகள்ல ஒரு ஆண்ட்ரூ சைமன்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ஷேன் வாட்சன் ஆஸ்திரேலியால, நியூசிலாந்து பக்கம் போனீங்க அப்படின்னா ஒரு மெக்கலம், ஒரு ராஸ் டெய்லர், அப்புறம் கெயின் வில்லியம்சன், அப்புறம் மிச்சல் சாண்டர் வந்த புதுசுல அப்படிதான் ஃபைன் பண்ணலாங்க. ஒரு பயங்கரமான டேலண்ட் இவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி எல்லா இடத்துல இருந்துமே பாத்தீங்க அப்படின்னா இந்த பையன் ஏதோ ஒன்று பண்ணுவான்ப்பா அடுத்த ஃபியூ இயர்ஸ்லங்கிற மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி ஒரு பிளேயர் தான் ருத்ராஜ் கெய்க்வாட். ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலி. அவர் வந்து இப்போ T20ல ரேங்கிங்ஸ் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கிறது. எக்ஸ்ட்ரீமான டேலண்ட். பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த ஒரு 6-7 மாதம் இவர் வந்து இந்தியன் கிரிக்கெட்டில் இருப்பார், இந்தியன் கிரிக்கெட் ஆடுவார், அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஓகேவா? பட் அதில் இவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாரு, வேர்ல்டு கப் எந்த அளவுக்கு பண்ண போகிறாரு, அங்கே நமக்கு அந்த வேர்ல்டு கப்பை வாங்கி கொடுப்பாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆல்மோஸ்ட் நான் அந்த ஏஷியன் கேம்ஸ் அடித்த டைம்லேயே சொன்னேன், 2007 எப்படி MS தோனியா தலைமையிலான ஒரு அணி வந்து நமக்கு வாங்கி கொடுத்துச்சோ அதே மாதிரி இந்த குட்டி பசங்க, இந்த சின்ன பசங்க டீம் தான் நமக்கு T20 வேர்ல்டு கப் வாங்கி கொடுக்க போகுது அப்படின்னு சொன்னேன். அது நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பார்க்கலாம். IPL எல்லாம் தாண்டி T20 வேர்ல்டு கப் தான் நம்மளோட அடுத்த கோல். எஸ், டெஃபினெட்லி அதை விடவே கூடாது. 2007க்கு அப்புறமே நம்ம T20 வேர்ல்டு கப் மேல கையே வைக்கலங்க. போயிட்டு அதை அடிச்சுட்டு வருவோம் அடுத்து இந்த சின்ன பசங்களை வச்சு. உங்களோட கருத்து இதை பத்தி என்ன? ருத்ராஜ் கெய்க்வாட் 7th ரேங்குக்கு வந்திருக்காரு, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் கூட போயிட்டு இருக்கு, CSK தொடர்ந்து இவர் லீட் பண்ணுவாரா, இவர் தான் கேப்டனா அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் சான்சஸ் இவருக்கு இருக்கிறதுக்கு தான் நிறைய இருக்கு. பட் ஆனால் MSD இருக்கிற வரைக்கும் அதை பற்றி நம்ம யோசிக்க வேணாம். பிகாஸ் இன்னும் MSD ஒரு 2 வருஷம் விளையாட்டா ஹாப்பி தான். பட் மேபி இது ஒரு லாஸ்ட் இயராக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ருத்ராஜ் கெய்க்வாட் அதுக்கப்புறம் லீட் பண்ணுவாருன்னு தான் நினைக்கிறேன். பட் இந்தியன் கிரிக்கெட்ல இவர் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டேலண்ட். சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா கில்லும் வந்துட்டாரு, ஜெய்ஸ்வாலும் இருக்கிறாருங்கிறதுனால வாய்ப்புகள் கொடுப்பாங்களாங்கிறதே ஒரு பெரிய டவுட்டாக இருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் கில் அண்ட் ருத்ராஜ் ஓப்பன் பண்ணால் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த காம்பினேஷன்ஸ் பத்தி கூட நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஸோ போயிட்டு அதையுமே நீங்க பாருங்க. வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கின்றேன். அண்ட் தென் பாஃப்ரம் திஸ் இஸ் VJ மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி, வணக்கம்.